சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவழியே ஆதியாதி, குருவழியே வேதம் வேதம், குருவழியே தீபம் தீபம், குரு பதமே காப்பு காப்பு காப்பு. சிவாய திருச்சிற்றம்பலம். அறிவார்ந்த சகோதர சகோதரிகளை, எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆதரவிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். இன்னைக்கு நாம காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுதான் திருக்குறள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். எல்லாருக்குமே பிடிக்கும். என்னன்னா, அந்த குறளை பற்றி ஒரு விளக்கத்தையும் நாம் நடந்துக்கிற விதத்தையும் நம்ம பேசும் பொழுது அந்த குறளுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது உங்களுக்கும் புரிய வரும். அதனால் இன்றைய தலைப்பு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைப்பு. இப்போ காணொலிக்குள்ள நம்ம போகலாம். இப்போ நிறைய ஆன்மீக உபதேசங்கள், நிறைய ஆன்மீக வழிபாட்டு முறைகள், நிறைய அறிவுரைகள், எப்படி நடந்துக்கணும், ஆலயத்தில் எப்படி நடந்துக்கணும், ஆலய வழிபாடு எப்படி செய்யணும், பல விஷயங்கள் இன்னைக்கு யூடியூப்ல நிறைய கொட்டி கிடக்குது. முதல்லலாம் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்ல அந்த சர்ச் என்ஜினில் போயிட்டு நீங்கள் என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் போட்டிங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு 50 வீடியோ 100 வீடியோ அங்கே கொட்டி கிடக்குது. இன்னைக்கு யூடியூப்ல ஈஸியாக நீங்கள் அதை அக்சஸ் பண்ண முடியும். அதனால் ஒரு குருமார்களும் ஒரு ஆன்மீகவாதிகளும் ஒரு விஷயத்த உபதேசம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உபதேசம் பண்ணுறாங்க. அப்போ எங்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், சார் நான் மார்கழி மாத அந்த உபதேசத்துக்கு போயிருந்தேன். முதல் நாள் ஒருத்தர் பேசினார், இதை இப்படி தான் பண்ணணும்னு ஒருத்தர் சொன்னார். 3வது நாள் ஒருத்தர் பேசினார், அது அப்படி பண்ணக்கூடாது இப்படி தான் பண்ணணும்னு ஒருத்தர் சொன்னார். 5வது நாள் ஒருத்தர் பேசினார், அவர் 2 பேர்த்தையும் விட்டுட்டு வேற மாதிரி ஒன்று சொன்னார். இது மாதிரி நிறைய கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது. யூடியூப்லேயும் நிறைய கருத்துக்கள் வருது. நிறைய குழப்பமாக இருக்குது. நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது, யார் சொல்கிறத கேட்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது. எல்லா ஆன்மீக விஷயங்களும் ஒரே விஷயத்தை சொல்லுது. எல்லாமே கடைசியில் என்ன சொல்லணும்னா, இறைநிலையை அடைகிறது எப்படி, இறைவனை நமக்குள் காண்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லா உபதேசவாதிகளும் சொல்கிறாங்க. எல்லா ஆன்மீகவாதிகளும் அதே கருத்து தான் பேசுகிறாங்க. இப்போ ஒரு சுஃபி கதை ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதில் நம்ம பார்ப்போம் அது எப்படின்னு பார்ப்போம். ஒரு நகரத்தில் அந்த காலத்தில் ஒரு கழுதை மேலே குதிரை மேலே பயணம் செய்கிறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஒரு தந்தையும் ஒரு மகனும், ஒரு வயது முதிர்ந்த தந்தையும் ஒரு வயதுள்ள ஒரு மகனும், 2 பேர் ஒரு கழுதை மேல் ஏறி ஒரு நகரத்துக்கு பயணம் போகிறாங்க. அந்த தந்தைக்கும் மகனுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, கழுதை என்பது பொதி சுமப்பதற்கென்றே பிறந்தது, கழுதை நாம் உபயோகப்படுத்த சுமக்கறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருந்தது. அப்போ அது 2 பேர் ஏறி அந்த கழுதை மேலே ஏறி அது நடந்து அது மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த கழுதை ரொம்ப சோர்ந்து போயிடுது. ஏன்னா 2 பேர்த்த சுமக்க முடியல. அதனால இது அவங்களுக்கும் தெரியுது, இது சுமக்க முடியாம சிரமப்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. உடனே என்ன பண்றாங்க, 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு கீழே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி, மகன் என்ன சொல்ற, அப்படி அப்பா நீங்க இறங்கி வாங்க, நான் கழுதை மேலே வர்றேன் அப்படின்னு மகன் சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகனை மேலே உட்கார வச்சுட்டு தந்தை கீழே இறங்கி கழுதையை நடக்க வச்சு கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எதுக்கால ஒருத்தர் வர்றாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏப்பா மகனை பார்த்து கேட்குறாரு, நீ சின்ன வயசு பையன் தானே, உன்னோட வயசானப்பா நடந்து வர்றாரு, நீ கழுதை மேலே ஏறிட்டு இருக்க, இது நியாயமா, நீ என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பையனுக்கு அவர் சொல்றது நியாயம் தானே, நம்ம இறங்கி நடந்து வரலாம், அப்பாவை மேலே உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கீழே இறங்கிக்கிறான். அவங்க அப்பா மேலே ஏறிக்கிறார். இது முதல் சம்பவம். இது மாதிரி கொஞ்சம் தூரம் கழிச்சு போகும் பொழுது இன்னொருத்தர் எதுக்கால வர்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு 7 கழுதை வயசாச்சு, நீ மேலே உட்காந்து நடந்து வந்துட்டுருக்கிற, இந்த சின்ன பையன் பாவம், அவன் நடக்க முடியாமல் நடந்துட்டு இருக்கிறான், அவன் நடந்து வந்துட்டுருக்கானே, உனக்கு இவ்வளோ வயசாகி உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே அவங்க அப்பா யோசிக்கிறாரு, சரிதானே, நாம் இறங்கிட்டு மறுபடியும் பையனவே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரி தொடர்ச்சியாக போகும்போது கருத்துக்கள் மாறி மாறி வருது. சரி பரவாயில்ல, மறுபடியும் 2 பேருமே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஏறி போகும் பொழுது அப்புறம் ஒருத்தர் வர்றார். உனக்கு ஜீவகாருண்யம்னா என்னன்னே தெரியாதா, இந்த கழுதைக்கு போட்டு இவ்வளோ சோதனை பண்ணுறீங்களே, 2 பேர் ஏறி அந்த கழுதை இறக்குற நிலமையில் இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பாவமாக போய் 2 பேர் கீழே இறங்கி ஒரு மூங்கில் களி எடுத்து அந்த கழுதையை அந்த களியில் கட்டி 2 பேர் சுமந்துட்டு 2 பேருமே நடந்து போகிறாங்க, கழுதையை தூக்கிட்டு. அப்போ ஒருத்தர் எதுக்கால வர்றாரு. உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில் மூளை இருக்கா, அறிவு இருக்கா,
கழுதைங்கிறத சுமக்கறதுக்கு தானே. நீ அப்புறம் மறுபடியும் கழுதையை நீங்கள் சுமந்துட்டு போகிறீங்க, உங்களுக்கு என்னப்பா புத்தி இருக்குதுன்னு கேட்குறாங்க. இவங்க வெறுத்து போய் அந்த கழுதையை கீழே விட்டுறாங்க. அந்த கழுதை பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல விழுந்து செத்து போயிடுது. இதுதான் அந்த கதை, சுஃபி கதை. இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் உலக நடப்பு இருக்குது. நாம் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம செயலை விமர்சனம் பண்ணுறாங்க. நம்ம செயலை வச்சு அவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. உடனே ஒருத்த விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறதுல நாம தெளிவாக இருக்கோம். ஏன்னா அவங்க என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் நம்ம நடந்துக்கிறோம். அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சமுதாயம் அதை யூஸ் பண்ணுது, அவ்வளோதான். நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு விமர்சனம் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு கதையிலேருந்து தெரிஞ்சிருக்கும். 2 பேர் ஏரிக்கு வந்தாலும் வேண்டாம் தப்புங்கிறான், தந்தை ஏரிக்கு வந்தாலும் தப்புங்கிறான், மகன் ஏரிக்கு வந்தாலும் தப்புங்கிறான், 2 பேர் கீழே இறங்கி கழுதையை தூக்கிட்டு போனாலும் தப்புங்கிறான். புரியுது உங்களுக்கு? இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் விமர்சனம் பண்ணத்தான் செய்யும் இந்த உலகம். அந்த விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற அந்த திருக்குறளை வாழ்க்கையில எப்பவுமே நீங்க விட்டுறவே கூடாது. திருக்குறள்ங்கிறது உலக பொதுமுறை. அது மிகப்பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தினமும் ஒரு குறள் படிச்ச வாழ்க்கையில வெற்றி அடைவான் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. அவ்வளவு ஒரு அற்புதமான 1.5 அடியில் அவ்வளோ நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு வள்ளுவ பேராசான். அப்போ இந்த 4 பேர் சொன்னாலும் இவங்க யோசிச்சு பார்த்துருக்கணும். இவங்க யோசிச்சு இவங்க சுயமா ஒரு முடிவு எடுத்து, சரி நான் இப்படி நடந்துக்கிறேன்னு உங்க மனசை கேட்டு உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தேவை ஒரு சரணாகதி, அவ்வளவுதான். நீங்க இறைவன் சரணாகதி அடைஞ்சு இறைவன் சொல்றது மட்டும் செய்யணும், அடுத்தவங்க சொல்றது செய்யக்கூடாது. உங்களுடைய செயல்கள் எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்ட விதம், அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை யாரும் பாராட்ட போறதும் கிடையாது, யாரும் உங்களைய திட்ட போறதும் கிடையாது. திட்டினாலும் பரவாயில்ல, திட்டிட்டு போறாங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்முடைய மனசு என்ன சொல்லுதோ, உன்னுள் இருக்கக்கூடிய கடவுள் உனக்கு என்ன உணர்த்துறாரோ அந்த காரியங்களை மட்டும் நீ செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்வில் வெற்றி கிடைக்கும். அடுத்தவருடைய விமர்சனத்துக்காகவும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் அடுத்தவர்களுக்கு தேவையில்லாமல் உதவி செய்கிறேன் பேர் வழி என்று போய் சிக்கிக்கொள்ளாமல் அவர்களுடைய கருத்தையும் அவர்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தீர்த்துக்குவாங்க, அது அவங்களுடைய வேலை, நம்ம வேலை கிடையாது. நமக்கு என்ன சந்தேகங்கிறது நம்ம மனசுக்குள்ள கேட்டால் இறைவன் அதுக்குண்டான பதிலை கொடுப்பார். அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அப்படியே நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னையிலிருந்து விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் இருப்பார். அந்த குடும்பத்தில் இருக்கிறவரை பற்றி இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவார், உங்கள் தம்பி இப்படி சொன்னாருங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தம்பி கிட்ட போய் ஏன்டா இப்படி சொன்னேன், என்னை பற்றி உனக்கு தெரியாதா, எதுக்கு என்னை பற்றி இப்படி சொன்னேன் அப்படின்னு உடனே அவர்கிட்ட சண்டைக்கு போகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தம்பிங்கிற அந்த கேரக்டர் இதை சொல்லியிருக்குமான்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சொல்லியிருப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ உங்கள் மனசு சொல்லும், கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்க மாட்டார், ஏன்னா உங்கள் மேலே இவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு, அவர் இப்படி சொல்லுவாரா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசாட்சி சொல்லும். சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா, தம்பி கிட்ட போய் உடனே கேட்கக்கூடாது. உண்மையிலே இவர் சொன்னது உண்மை இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய சுயமாக நீங்கள் சிந்திச்சு அவர் சொல்லியிருப்பாரான்னு பார்த்து பண்ணீங்கன்னா உறவுகள் சீராக இருக்கும். உடனே போய் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன ஆகுது, நான் அப்படி சொல்லுவேனா, எங்கூட இத்தனை நாள் இருந்திருக்கே உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்பார் இல்லைங்களா? குடும்பங்களுக்குள்ள சிக்கல்கள் உருவாகும். அதனால யார் என்ன சொன்னாலும் சரி உடனடியாக போய் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதை ரியலைஸ் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் நடந்தால் உடனே ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கோபம் செய்யக்கூடிய வேலை. அந்த கோபம் இருக்கிற மனசில் அன்பு இருக்காது. அந்த அன்புங்கிறது அந்த இடத்துல காணாமல் போயிடும். அந்த தம்பி 1008 நல்லது பண்ணியிருப்பாரு, அவங்க மனைவி 1008 நல்லது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாமே மறந்து போயிடும். மனைவி பற்றி ஒருத்தர் ஒன்று சொன்னால் உடனே போய் மனைவி நீ இப்படி பண்ணியா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்கள் கூடவே வாழ்க்கை போகிற உங்கள் கூட வந்தவங்க, 10 வருஷம் உங்கள் கூட வாழ்க்கை நடத்துனவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு போய் நம்ம கேட்கக்கூடாது இல்லையா? அந்த நம்ம அன்பானவர்கள் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை மற்றவர்களோட செயல்களுக்காக மற்றவர்களுடைய திருப்தி பண்ணணுங்கிறதுக்காக நம்மவர்களை நமக்கு அன்புக்குண்டானவர்களை காயப்படுத்தக்கூடாது. அப்படி காயப்படுத்துனோம்னா அந்த உறவுகள் சீரில்லாமல் போயிடும். அப்போ இதில் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் சரி அதில் உண்மைத்தன்மை இருக்காங்கிறத நான் சோதனை பண்ணி தான் நான் அதை ஏற்றுக்குவேன். அது இல்லாமல் நான் மேலோட்டமாக ஏற்றுக்கிட்டு எல்லாரு கூடயும் நான் போய் சண்டை சச்சரவுகளை நான் வளர்த்து கொள்ள மாட்டேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம்.